மதுரை ஆழ்வார்புரத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரலையை பார்க்கலாம். இந்தியாவினுடைய வியாபாரிகளை காப்பாற்ற போறோம். இப்ப கையெழுத்து போட்டாங்க. இனி என்ன ஆகும்னா மதுரையில அவர் 10 மாதம் திறப்பான். நீங்க 200 ரூபாய்க்கு கொடுக்கிற சாமான 25 ரூபாய்க்கு கொடுப்போம். ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம ஆள் பூரா கடையை மூடிடுவாங்க. அதே பொருளை பிறகு 350 ரூபாய்க்கு விற்பான். இந்த மாதிரி துரோகத்தை 15 வருஷமா காங்கிரஸ்காரங்க கூட இதுக்கு ஒத்துக்கிடல. இவர் மதுரை அமெரிக்காவுக்கு போனாரு, ஒபாமாவை பார்த்தாரு. இவர் பூரா அதாரி போன்ற கம்பெனிகளுக்கு தான் பிரதமர். ராம்நாத் ஜில்லாவில் 6500 ஏக்கர் அதானி கம்பெனிக்காரன் வாங்கி ஜில்லாவே வளைச்சிட்டான். என்ன ஆக போகுது தெரியுமா? இதற்கு பிறகு அந்த நிலத்தை வாங்குறதுக்கு 10,000 ரூபாய்க்கு தான் விவசாயி வித்திருக்கான். கமிஷன் வாங்கிட்டு ஏஜென்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு அவனுக்கு வித்துட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சூரிய வெப்பத்துக்காக நாங்க கைப்பற்றி இருக்கிறோம். நாங்க எங்க ஜில்லாவுக்குள்ள வந்தா உள்ள வந்து அவனை நொறுக்கி தள்ளிடுவோன்னு விவசாயிகளை திரட்டி தள்ள பிறகு உள்ள வல்லவன். இப்ப என்னன்னா இதெல்லாம் ரத்து பண்ணணும். ஏன்னா அவன் கர்நாடகாவில அணைய கட்ட போறான். மேகதாட்டூர்ல ராசிமணல்ல மேட்டூருக்கு சொட்டு தண்ணி வராது. முல்லைப்பெரியாரை விட ஆபத்து. 17 ஜில்லாவுக்கு குடிக்க தண்ணி இருக்காது, விவசாயம் இருக்காது. பஞ்சம்பளைக்கு எங்க போறது? நெல் இருக்காது, வயல் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இதை எதிர்த்து போராடுறோம். அதை விட கொடுமை இந்த மீத்தேன் திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டா நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை மாவட்டம் அதோடு அடிஞ்சது. ஒரு விவசாயம் பண்ண முடியாது, ஒரு கட்டடம் இருக்காது. பல நாடுகள் தடை செய்திருக்கு. இந்த திட்டத்துக்கு ஸ்டாலின் கையெழுத்து போட்டார். 2011 ஜனவரி 11ஆம் தேதி இந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டார். இதே மதுரை கோர்ட்ல நான் வேலிக்கருவிலைக்காக போய் வாதாடி தடை வாங்கியிருக்கேன், ஆர்டர் வாங்கியிருக்கேன். நியூட்ரினோ திட்டத்தை நிறுத்தணும்னு 3 மணி நேரம் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச் இங்க மதுரை ஹைகோர்ட்ல வாதாடி ஸ்டே வாங்கி என்னாலதான் 2400 கோடி திட்டம் நிக்குது. இல்லாட்டி தேனி ஜில்லா அதோடு அழிஞ்சது. முல்லைப்பெரியாருக்கு 8 வருஷம் போராடுறதுக்கு இங்க இருந்து நடந்து போனது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்பயும் அவன் அணைய உடைப்போம், அணைய கட்டுவோன்னு இருக்கான். தமிழ்நாட்டுக்கு எல்லா பக்கத்திலும் ஆபத்து. ஆந்திராக்காரன் இங்க இருந்து போன தொழிலாளிய கண்ணை தோண்டி நாக்கறுத்து உசுத்தலத்தை அறுத்து சுட்டு போட்டான். ஜெயலலிதா ஒரு கண்டனம் தெரிவிக்கல, அருணாவன் தெரிவிக்கல, திமுக ஒரு போராட்டம் நடத்தல, ஸ்டாலின் ஒரு போராட்டம் நடத்தல. நாங்க பொதுவான காரியங்களுக்காக இதுக்காக போராடுறோம், தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களுக்காக. முல்லைப்பெரியாருக்கு வந்த ஆபத்தை விட காவிரிக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. நம்மாழ்வார் சாகர வரைக்கும் அதுக்காக போராடினார். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் திமுகவிலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் சிந்தி கட்சியை காப்பாற்றி வளர்த்தாங்க. அண்ணன் மதுரமுத்து காலத்துல திமுக ஒருத்தன் வெட்டுப்பட்டா அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள வெட்டவங்க கட்சியில இன்னொருத்தனை வெட்டுவாங்க. இதெல்லாம் இப்ப சொல்றது தப்பா நினைக்கூடாது. அவர் உடம்புல அவ்வளவு தழும்பு இருந்தது மதுரமுத்துக்கு. கட்சியை காப்பாற்றி வளர்த்தாங்க. அப்படி வளர்த்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு அந்த கட்சி தொண்டர்கள் மட்டும் நினைச்சுக்கிடணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மனிதாபிமானியாக இருந்து கடைசி வரைக்கும் ஒரு மக்கள் மேல இறக்கம் வச்சிருந்தார். இந்த அம்மாவுக்கு எந்த இறக்கமும் கிடையாது. இந்த வெயிலே இவ்வளவு நேரம் நிக்கிறீங்களே, நீங்க என்ன ஆவீங்க, சீக்கிரம் முடிக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். 5.5 மணி நேரம் வெயில்ல காய போட்டு இந்த அம்மா 2:30 மணிக்கு வந்து மத்தியானம்